கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு பேருந்தினுள் விளக்குகள் எரியாததால் நடத்துனர் செல்போன் வெளிச்சத்தில் டிக்கெட் கொடுத்த வீடியோ வெளியாகியுள்ளது. கொல்லங்கோடு மார்த்தாண்டம் இடையான அரசு பேருந்தில் மின் விளக்குகள் எரியாததால் இரவில் பயணிகள் அச்சமடைந்தனர். நடத்துனர் தனது செல்போன் டார்ச் வெளிச்சத்தில் டிக்கெட் கொடுத்தவாறு பயணிகளை கண்காணித்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கழிவுநீர் சகதியில் சிக்கிய பசுமாட்டை மீட்க தீயணைப்பு துறையினர் போராடினர். தண்ணீர் தேடி பாசன வாய்க்காலுக்குள் சென்ற பசுமாடு சுமார் 5 அடி சேற்று சகதியில் சிக்கி நீண்ட நேரமாக போராடியது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு துறையினர் கயிறு கட்டி அரை மணி நேரத்திற்கு பிறகு மீட்டனர். வாங்கிய கடனுக்காக வீட்டை அபகரித்துக் கொண்டதாக நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெண் ஒருவர் குடும்பத்துடன் தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மறைஞாய நல்லூரைச் சேர்ந்த ஜானகி மருத்துவ செலவுக்காக பக்கத்து வீட்டில் வசிக்கும் செந்தில்குமாரிடம் வீட்டை அடமானம் வைத்து 5 லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார். இதனை கட்ட முடியாத நிலையில் ஜானகியின் வீட்டை செந்தில்குமார் எடுத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து வீட்டை மீட்டு தரக்கோரி ஜானகி தனது கணவர் மாதவன், பிள்ளைகள் முகேஷ், முகிதாவுடன் ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்றார். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே சித்தலூர் கிராமத்தில் 100 ஏக்கருக்கு மேல் விவசாய நிலங்களில் வெள்ளம் சூழ்ந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். வீராணம் ஏரியிலிருந்து பரிபூரண நத்தம் பாசன வாய்க்கால் வழியாக தண்ணீர் திறக்கப்பட்டதால் நடவு செய்யப்பட்ட வயல்களில் தண்ணீர் குளம் போல தேங்கியது. வாய்க்கால் முறையாக தூர்வாரப்படாததால் விளைநிலங்களில் தண்ணீர் புகுந்ததாக விவசாயிகள் குற்றம் சாட்டும் நிலையில் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு அரசு நிவாரணம் வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானல் பல்லங்கி கோம்பை பகுதியில் உள்ள பெப்பர் அருவியை புதிய சுற்றுலா தலமாக அறிவித்த திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியருக்கு ஜீப் ஓட்டுநர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். வலைதளங்களில் பிரபலமான பெப்பர் அருவியை காண மக்கள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். கரடுமுரடான பாதையில் ஜீப் மூலம் பயணிப்பது மக்களுக்கு புதுவித அனுபவமாக உள்ளது. இந்நிலையில் பெப்பர் அருவியும் சுற்றுலா தல பட்டியலில் சேர்க்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் ஞாயிற்றுக்கிழமை என்று அறிவித்தார். 100 ரூபாய் நுழைவு கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதுடன் காவல்துறை, தீயணைப்பு வீரர்களும் பணியில் இருப்பார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் பல்லவராயன் பத்தை கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து தரக்கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 500க்கும் மேற்பட்டோர் வசிக்கும் இந்த கிராமத்தில் பயன்படுத்தப்பட்டு வந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி 2 ஆண்டுகளுக்கு முன்பு இடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போதிலிருந்து குடிநீருக்கு தினசரி சிரமம் அடைந்து வருவதால் 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து குடிநீர் விநியோகம் வழங்கிட வலியுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை அருகே மரத்தின் மீது கார் மோதிய விபத்தில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 3 பேர் பலத்த காயமடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த ராம்கே, கணேஷ் பெருமாள், நவாஸ், சுமித், திருப்பத்தூரைச் சேர்ந்த திருப்பதி ஆகியோர் காரில் சேத்துப்பட்டில் நடந்த நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு ஊர் திரும்பினர். திருவண்ணாமலையிலிருந்து திருக்கோவிலூர் சாலையில் கீழ் கச்சிராப்பட்டு பகுதியில் வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்த இவர்களின் கார் சாலையோர மரத்தில் மோதியது. இதில் ராம்கி, திருப்பதி ஆகியோர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த மற்ற மூவரும் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே வண்ணாங்குளம் கிராமத்திற்கு முதன்முறையாக அரசு பேருந்து சேவை தொடங்கியது. சுதந்திரத்திற்கு பிறகு முதன்முறையாக கிராமத்திற்கு வந்த அரசு பேருந்தை பெண்கள் குரவையிட்டு ஆரத்தி எடுத்து ஆர்வத்துடன் வரவேற்றனர். பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு சால்வை அணிவித்து இனிப்பு வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூரில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முன்னாள் ராணுவ வீரர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். வேலூரில் சாய்நாதபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் 71 வயது முதியவர் புருஷோத்தமன். இவர் கடந்த வியாழக்கிழமையன்று வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து சிறுமி பெற்றோரிடம் தெரிவிக்கவே அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனையடுத்து போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து புருஷோத்தமனை கைது செய்த போலீசார் வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். அரியலூர் மாவட்டம் செந்துறையில் மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டிருந்த நேரத்தில் இருளில் சாலையில் நடந்து சென்றவர் பாம்பு கடித்து உயிரிழந்தார். ராஜா என்பவர் மகனுக்கு திங்கட்கிழமை அன்று காதணி விழா நடத்த ஏற்பாடு செய்திருந்தார். இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு மழை பெய்து கொண்டிருந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்த நேரத்தில் சாலையில் நடந்து சென்றுள்ளார். அப்போது ராஜாவை பாம்பு கடித்த நிலையில் அக்கம்பக்கத்தினர் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். ஆனால் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறினர். டெல்லியில் பாடப்புத்தகங்களை போலியாக அச்சிட்டு விற்பனை செய்த வழக்கில் தந்தை, மகன் கைது செய்யப்பட்டனர். டெல்லியைச் சேர்ந்த பிரசாந்த் மற்றும் அவரது மகன் நிஷாந்த் குப்தா ஆகியோருக்கு சொந்தமான கடையில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சிலின் கீழ் உள்ள பாடப்புத்தகங்களை பதிப்புரிமை சட்டத்தை மீறி அச்சிட்டு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான பாடநூல்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இருவரையும் கைது செய்தனர்.
மத்திய பிரதேசத்தில் கிராம மக்களை பார்வையிட சென்ற மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா பழங்குடியின பெண்களுடன் அமர்ந்து உணவருந்தினார். சிவபூரில் உள்ள நைனாகிர் கிராமத்திற்கு சென்ற அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா மக்களை சந்தித்தார். அப்போது பழங்குடியின பெண்களுடன் அமர்ந்து உணவு சாப்பிட்ட அவர் அவர்களுக்கும் ஊட்டிவிட்டார். ராஜஸ்தான் மாநிலம் கோட்புலி அருகே தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்க வலியுறுத்தி மண்பாண்டங்களை உடைத்து கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோடை வெப்பம் காரணமாக தஷிங் கிராமத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இதனை கண்டித்து கிராம மக்கள் மண்பாண்டங்களை உடைத்தும் முழக்கங்களை எழுப்பியும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தகவலறிந்து சென்ற குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரி இதே கிராமத்தில் 2 ஆழ்துளை கிணறு அமைக்க அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஏற்கனவே அதற்கு டெண்டர் விடப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். காசா முழுவதையும் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவோம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். பாலஸ்தீனத்தின் காசா பகுதியை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள ஹமாஸ் படையினருக்கும் இஸ்ரேல் ராணுவத்திற்கும் இடையே கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபரில் தொடங்கிய போர் இன்னும் நீடித்து வருகிறது. தற்போது காசாவில் இஸ்ரேல் தரைவழி தாக்குதலை தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள நெத்தன்யாகு ஹமாஸ் மீதான தாக்குதல் நடவடிக்கை விரிவாக்கப்பட்டுள்ளதாகவும் தாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றும் கூறியுள்ளார். சூர்யாவின் 46வது படத்தில் பிரேமலு படத்தின் புகழ் மமிதா பைஜு கதாநாயகியாக நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார். சூர்யா நடிப்பில் அண்மையில் வெளியான ரெட்ரோ திரைப்படம் கலவையான விமர்சனம் பெற்றிருந்தாலும் வசூல் ரீதியாக கல்லா கட்டியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் சூர்யாவின் 46வது திரைப்பட பணிகள் பூஜையுடன் தொடங்கியுள்ளது. வாத்தி லக்கி பாஸ்கர் பட இயக்குநர் வெங்கி அட்லூரி இப்படத்தை இயக்குகிறார். சூர்யாவுக்கு ஜோடியாக மமிதா பைஜு இணைந்துள்ளார். ஜிவி பிரகாஷ் இப்படத்திற்கு இசையமைக்க உள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த பவானி நகர் பகுதியில் வீட்டில் பாம்பு புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சுற்றுச்சுவர் இரும்பு கேட்டின் இடைவெளி வழியாக 6 அடி நீள சாரைப்பாம்பு நுழைந்தது. தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்பு மீட்புத் துறையினர் பதுங்கியிருந்த சாரைப்பாம்பை பிடித்து கிறிஸ்டியன்பேட்டை பகுதியில் உள்ள காப்புக்காட்டில் விடுவித்தனர். வெப்பத்தினிடையே மழை பெய்வதால் பாம்புகள் வெளிவருவதாக கூறப்படுகிறது. கணவனின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக புகார் அளித்து 2 ஆண்டுகளாகியும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரிடம் பெண் கண்ணீர் மல்க புகார் அளித்தார். கடந்த 2023ஆம் ஆண்டில் மின்வாரிய பிரிவு அலுவலகத்தில் பணிபுரிந்த சண்முகம் என்பவர் வெளியூர் சென்றபோது உயிரிழந்தார். கணவரின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக அவரது மனைவி பிரேமா குத்தாலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். சேலம் மாவட்டம் தொட்டில்பட்டி பகுதியில் கூட்டு குடிநீர் திட்ட ராட்சத குழாய் பதிப்பதற்காக தோண்டப்பட்ட குழியில் தேங்கியிருந்த தண்ணீரில் 2 சிறுவர்கள் மூழ்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. 3 வயது மற்றும் 4 வயது சிறுவர்கள் தண்ணீரில் மூழ்கி தத்தளித்ததைக் கண்டு அக்கம் பக்கத்தினர் விரைந்து அவர்களை மீட்டனர். இருவருக்கும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மேட்டூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திண்டிவனம் நகரி ரயில் திட்டப் பணியை எதிர்த்து திருவள்ளூர் மாவட்டம் பாண்டரவேடு பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். ரயில் தண்டவாளம் அமைக்கும் பணிக்காக பாண்டரவேடு ஏரிக்கரை 1 ஏக்கர் பரப்பளவில் மூடப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளனர். பணிகளை தடுத்து நிறுத்த முற்றுகையிட முயன்றவர்களை காவல்துறையினர் தடுக்க முயன்ற நிலையில் போராட்டம் நடத்த முயன்றதால் 17 பேர் கைது செய்யப்பட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்த பக்கத்து வீட்டு பெண் கைது செய்யப்பட்டார். வளையாம்பட்டு பகுதியைச் சேர்ந்த முனுசாமி என்பவர் கடந்த 16ஆம் தேதி குடும்பத்துடன் புதுக்கோவிலுக்கு சென்றிருந்தபோது வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய காவல்துறையினர் பக்கத்து வீட்டில் வசிக்கும் கீதாவை கைது செய்து 20.5 சவரன் நகைகளையும் 3,75,000 ரூபாய் பணத்தையும் பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் சம்பங்கி பூவின் விலை கடுமையாக சரிந்ததால் விவசாயிகள் பூக்களை விரக்தியோடு சாலையோரங்களில் கொட்டினர். தற்போது திருவிழா மற்றும் முகூர்த்த சுப நிகழ்ச்சிகள் இல்லாததால் பூக்களின் விலை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த மாதம் கிலோ 40 ரூபாய் வரை விற்பனையான சம்பங்கியின் விலை 10 ரூபாயாக வீழ்ந்தது. இருப்பினும் அதனை வாங்க வியாபாரிகள் ஆர்வம் காட்டவில்லை. இதனால் குட்டியப்பட்டி பிரிவு சாலையோரம் விலை போகாத பூக்களை மூட்டை மூட்டையாக கொட்டிவிட்டு சென்றனர். தஞ்சாவூர் அருகே சர்க்கஸ் கூடாரத்திலிருந்து ஒட்டகத்தை திருடிச் சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விஜய் தனது குடும்பத்தினருடன் ஊராக சென்று சர்க்கஸ் நடத்தி வருகிறார். தற்போது தஞ்சை கீழவஸ்தா சாவடி பகுதியில் கூடாரம் அமைத்து சர்க்கஸ் நடத்தி வரும் நிலையில் அருகே விலங்குகளை கட்டி வைத்திருந்தார். இந்நிலையில் ஒரு ஒட்டகத்தை காணாததால் புகாரின் பேரில் அப்பகுதியில் உள்ள சிசிடிவிகளை ஆராய்ந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
நாமக்கல் குமாரபாளையம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஓட்டுநர்களுக்கான இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. தனியார் நிறுவனம் மற்றும் இந்திய கனரக வாகன ஓட்டுநர்கள் நல கூட்டமைப்பு சார்பில் நடத்தப்பட்ட இந்த முகாமில் வாகன ஓட்டுநர்களுக்கு ரத்த அழுத்தம், நுரையீரல், எலும்பு வலிமை, கண் பார்வை குறைபாடு, சர்க்கரை நோய் உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் இலவசமாக மேற்கொள்ளப்பட்டன. கொடைக்கானல் பிளிஸ்வில்லா குடியிருப்பு பகுதியில் ஒற்றை காட்டெருமை உலவியதால் பரபரப்பு ஏற்பட்டது. குடியிருப்பு பகுதியில் காட்டெருமை சுற்றுவதை கண்ட பொதுமக்கள் பிறருக்கு எச்சரிக்கை விடுத்தனர். காட்டெருமை வருவதை அறியாமல் சிலர் அருகே சென்று அச்சமடைந்தனர். வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதிகளில் நுழையாமல் தடுக்க கூடுதல் வனப்பணியாளர்களை பணியில் அமர்த்த நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூரில் கஞ்சா கடத்திய தாய், மகன் உட்பட 7 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஏனாதிமங்கலம் பகுதியில் வாகன சோதனையின் போது ஆட்டோவை நிறுத்தி சோதனையிட்டதில் 4 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் இருந்தன. கஞ்சா கடத்திய செங்கல்பட்டைச் சேர்ந்த தாய் தனம், மகன் கணேசன் ஆகிய இருவரை கைது செய்தனர். விசாரணையை தொடர்ந்து தமிழ், குணசேகரன் உட்பட மேலும் 5 பேரை கைது செய்து 80 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். ஏறத்தாழ 1.5 ஆண்டுகளுக்கு பின் கோடநாடு எஸ்டேட் பங்களாவுக்கு வந்த சசிகலாவுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கடைசியாக 2024ஆம் ஆண்டு கோடநாடு எஸ்டேட்டில் ஜெயலலிதாவுக்கு மணிமண்டபம் கட்ட அடிக்கல் நாட்டிய பின் 1.5 ஆண்டுகள் கழித்து கோடநாட்டிற்கு சசிகலா சென்றதால் எஸ்டேட் நிர்வாகம் மற்றும் தொழிலாளர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேற்கு வங்கத்தில் வேலை இழந்த ஆசிரியர்கள் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். கடந்த 2016ஆம் ஆண்டு அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டதில் முறைகேடுகள் நடந்ததாக எழுந்த புகாரை அடுத்து 25,853 பேரின் பணி நியமனத்தை நீதிமன்றம் ரத்து செய்தது. இந்த நிலையில் வேலை இழந்த ஆசிரியர்கள் மற்றும் கர்ப்பிணிகள் நீதி கேட்டு மேற்கு மிட்னாப்பூரில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகுதியான ஆசிரியர்களை மீண்டும் பணியமர்த்த வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மகாராஷ்டிர மாநிலம் ரத்னகிரி மாவட்டத்தில் ஆற்றில் கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மும்பையிலிருந்து கோவா நோக்கி சென்ற கார் கேட் வட்டத்தில் உள்ள பாலத்திலிருந்து சத்புரி ஆற்றில் கவிழ்ந்தது. இதில் காரில் இருந்தவர்களில் 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 2 பேர் பாதுகாப்புடன் மீட்கப்பட்டனர். விசாரணையில் பல்கர் மாவட்டத்தைச் சேர்ந்த 2 குடும்பங்களைச் சேர்ந்த 7 பேர் துக்க நிகழ்ச்சிக்கு சென்றது தெரியவந்தது.